இப்படி அன்னன்னைக்கு பொழப்புக்கே இன்னொருத்தர் கை நம்பி இருக்கிறது நல்லா இல்லம்மா. நான் சொல்றதை கேளு, ஊருக்கே போயிடலாம். அங்க போய் நமக்கு தோட்டம் தரவும் நிறைய இருக்குல்ல, அதை பார்த்துட்டு நிம்மதியா வாழலாம். அப்பா, அம்மா கூட சேர்ந்துட்டு நீங்களும் ஏன்பா இப்படி புரியாம பேசுறீங்க? நீங்க சொல்றதை கேட்டு இப்ப நாங்க மட்டும் ஊருக்கு வந்துட்டோம்னா அந்த கீர்த்தி செஞ்சது எல்லாமே சரியினாடாதா? இப்ப மட்டும் என்ன நடக்குது? அவ ஜெயிச்சுட்டு நீங்க தோத்து போய் தானே நிக்கிறீங்க. அம்மா, அது உங்க பார்வையில. ஆனா ஏன் பார்வையில அவ தான் நம்ம கிட்ட தோத்து போயிருக்கா. எப்படியாவது அண்ணன் தம்பிக்குள்ள பொறாமைய உண்டாக்கி இவங்கள பிரிக்கலான்னு நினைச்சா, ஆனா அந்த மாதிரி எதுவுமே நடக்காம அவளுடைய திட்டத்தையே நம்ம தவிடுபொடி ஆக்கிட்டோம். இன்னும் அவளுடைய கேம் எல்லாம் இந்த குடும்பத்தை பிரிச்சு எல்லாரும் இருக்கிற திசை தெரியாம நாலா பக்கமும் போய் சின்ன பின்னம் ஆகணுங்கிறது தான். இப்போ நீங்களே சொல்ற மாதிரி நான் மட்டும் ஊருக்கு உங்களோட வந்து செட்டில் ஆயிட்டேனா அவ நினைச்சது எல்லாமே அப்படியே நிறைவேறிடும். இந்த குடும்பம் இங்க இருந்ததுக்கு தடமே இல்லாம ஆக்குறது தான் அவளோட நோக்கமே. அதுக்கான விதைய நானே போட்டு கொடுத்த மாதிரி ஆயிடக்கூடாது. அவளுக்கு பயந்துட்டு நான் எங்கேயும் போக போறது கிடையாது. நான் இங்கதான் இருக்க போறேன். நான் இங்க இருந்தே இந்த குடும்பத்துக்கு எதிராக அவ எரியிற எல்லா அம்பையும் நான் முறியடிச்சு ஏன் வழிக்கு அவளை கொண்டு வரதான் போறேன். அவளை நம்பி இந்த குடும்பத்தை அதோ கதைன்னு விட்டுட்டு வர்றது நாங்க விரும்பல. அதே இந்த குடும்பத்துக்கு செய்யற துரோகமா. அப்படியே நான் அவகிட்ட தோத்து போறதுதான் உங்க விருப்பம்னாலும் சொல்லுங்க. மாடி, நீ பேசுறதெல்லாம் சரிதாம்மா. ஆனா எங்க கண்ணு முன்னாடி இப்படி ஒரு புறா கொண்டு மாதிரியான வீட்டுக்குள்ள நீ கஷ்டப்படுறத பாக்குறப்ப வேதனையா இருக்குமா? எது புறா கொண்டு வீடா? அப்பா, இதுல இருக்கிற சந்தோஷம் எவ்வளவு பெரிய மாளிகையிலுமே வராது. எனக்கு இதுதான்ப்பா சந்தோஷம். இல்லடி, வாழ்க்கைக்கு பணம் காசு முக்கியம். அது இருந்தாதான் சந்தோஷமா இருக்க முடியும். இப்படி சொல்லி சொல்லிதான் எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு இப்படி ஒண்ணும் இல்லாம நிக்கிறீங்க. மா, நீங்க பெருசா நினைக்கிற காசு பணம் வேணா எங்க கிட்ட இல்லாம இருக்கலாம். ஆனா எங்க கிட்ட நிம்மதி இருக்கு. அதை விட மனுஷனுக்கு வேற என்னமா வேணும்? அதுவும் இல்லாம தொலைச்ச இடத்துலதான் நாமளும் அதை தேடணும். இங்க இருந்தே அந்த கீர்த்தி கிட்ட போட்ட சவால்ல நான் ஜெயிக்கணும். ராமர் காட்டுக்கு 14 வருஷம் வனவாசம் போனாரு. அதே மாதிரி இது எங்களோட வனவாசம்னு நினைச்சுக்கிறோம். இன்னைக்கு இல்லனாலும் நிச்சயம் எங்க வாழ்க்கையில நாங்க நல்ல நிலைமைக்கு வருவோம். மா, அது வரைக்கும் எங்களை போக்குல எங்களை விடுமா. உங்களோட கஷ்டம் எனக்கு புரியுது. அதனாலதான் நீங்க இங்க இருக்க வேண்டான்னு நானும் வேலுவும் சொல்றோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த வயசான காலத்துல கஷ்டப்படுறத நாங்க விரும்பலப்பா. அப்பா, நீங்க அம்மாவை கூட்டிட்டு நம்ம ஊருக்கே போயிடுங்க. என் பொண்ணு மட்டும் இங்க கஷ்டப்படுறப்போ நான் மட்டும் அங்க போய் சுகமா வாழ முடியுமா? அதெல்லாம் என்னால முடியாது. ஏங்க, உங்க பொண்ணுக்கு சொல்லுங்க. மா,